கற்கோவியல் வந்து ஒரு காலத்தில் கோயிலாக இருந்திருக்கு. இது ஒரு சிவன் கோவில். சுவாமி பேர் தர்மபுரீஸ்வரர் அப்படின்னு பேர். ரொம்ப சின்ன ஹேம்லெட் இது பேர் சூரனூர் அப்படிங்கிற அந்த சின்ன கிராமத்தில் இருக்குது. இந்த சூரனூரில் இருக்கிற தர்மபுரீஸ்வரர் வந்து ரொம்ப காலத்தால் முற்பட்டவர். கருங்கல் கோவில். இந்த கருங்கல் கோவில் வந்து இவ்வளோ சிதிலமாகி இப்போ அதை எடுத்து இந்த ஷெட்டில் வச்சுருக்காங்க. அந்த உள்ளே இருக்கிற சிலைகள்லாம், நிறைய சிலைகள்லாம் கொஞ்சம் அப்படியே காணாமல் போயிடுது. மீதம் இருக்கிறதெல்லாம் சால்வேஜ் பண்ணி இங்கே ஒரு ஷெட்டு போட்டு பல வருஷமாக அந்த ஷெட்டில் தான் வச்சுருக்காங்க. தர்மபுரீஸ்வரர் அப்படிங்கிறதுனால வந்து ஒரு சாதாரணமாக அந்த மாதிரி பேர் இருக்காது. ஸோ அதனால் வி திங்க் இட்ஸ் அன் ஓல்டு டெம்பிள். இந்த சுவாமியை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாருங்களேன், வித்தியாசமாகவே இருக்கார். அந்த ஒரு கருகேட்டட் லுக்கு ஒன்று இருக்குது அவருக்கு. பார்த்திங்கன்னா சனீஸ்வரர் இருக்கார். பார்த்திங்கன்னா கருப்புல துணி போட்டிருக்காங்க. லெஃப்டில் தட்சிணாமூர்த்தி வச்சுருக்கா. ரெண்டும் வடக்க பார்த்துருக்காரு. பிள்ளையார், சுவாமி, ஒரு பால முருகன் இருக்கார். இங்கே வந்து அம்பாள் இருக்கா. இதோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பைரவர் இருக்கார். பக்கத்தில் சோழங்கநல்லூர்னு இருக்குது. இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில். அங்கேருந்து தான் குருக்கள் வர்றாரு. ஒரு பையன் வராங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஒரு பல நாளாக எதுவும் இந்த மாதிரி ஒரு பரிதாப நிலையில் இருக்கக்கூடிய சூரனூர் தர்மபுரீஸ்வரர் கோவில். நேரம் கிடைக்கும் போது இந்த மாதிரி கோவிலுக்கெல்லாம் நீங்கள் கட்டாயம் வாங்க. ஓகே, இந்த எங்கே இருக்குது சூரனூர் அப்படிங்கிறதுனா, திருவாரூர்லேருந்து மாயவரம் போகிற ரோட்டில் கங்களாச்சேரின்ட்டு வரும். திருவாரூர்லேருந்து அடுத்த மேஜர் ஸ்டாப்பு கங்களாச்சேரி. இந்த கங்களாச்சேரியிலேருந்து ரைட்டு போகிற ரோடு நாகூருக்கு போகும். அந்த நாகூர் ரோட்டில் தான் வந்து வைப்பூருக்கு அப்புறம் சூரனூர் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் இந்த கோயிலுக்கு கட்டாயம் வாங்க. இது நீட்ஸ் பேட்ரனேஜ். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நன்றி.